ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு பொருளாதாரம் பகுதியில் அரசாங்கமும் அதன் வரிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். முதல்ல வரினா என்ன அப்படிங்கிறத பற்றி பேராசிரியர் செலிக்மன் சொன்ன கூற்றை கொடுத்துருக்காங்க. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலுத்துகையாகும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக கட்டுறது தான் வரி. அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நேரடி நன்மைகளையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படின்னு பேராசிரியர் செலிக்மன் சொல்கிறாரு. இந்தியாவில் வரி விதிப்பு ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, மனுஸ்மிருதி, அர்த்தசாஸ்திரம் போன்ற புத்தகங்கள் அந்த காலத்தில் வரி விதிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நமக்கு சொல்லுதுங்க. அடுத்தது வரி அமைப்பு. உலகத்தில் வரி அமைப்பை எடுத்துக்கிட்டால் 4 டைப்பாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தா சமத்துவ வரி, உறுதி வரி, சிக்கன மற்றும் வசதி வரி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்வு வரி. இந்த 4 டைப்பான வரி அமைப்பு உலகம் முழுக்க இருக்குது. இந்த 4ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். சமத்துவ வரினா என்னென்னா, அதாவது பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்துக்கு அதிகமான வரி கட்டணும் அப்படிங்கிறது தான் சமத்துவ வரி. அதாவது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இதுதான் சமத்துவ வரி. அடுத்தது உறுதி வரி. உறுதி வரினா என்னென்னா, அரசாங்கம் வரிமுறையை மாற்றாமல் நீண்ட காலத்துக்கு அதே முறையை பயன்படுத்துகிறது தான் உறுதி வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிக்கன மற்றும் வசதி வரி. இது என்ன அப்படின்னா, வரி செலுத்துவோரும் வரியை வசூலிப்போரும் இடையே ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும், ப்ளஸ் செலவு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை சிக்கன மற்றும் வசதி வரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்வு வரி. இது என்ன அப்படின்னா, நிறைய வரிகளை போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறதை விட அதிக வருவாய் தரக்கூடிய சில வரிகளை மட்டும் போட்டு நம்ம வரியை வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்வு வரி. இந்த 4 டைப்பான வரி அமைப்புகள் உலகம் முழுக்க இருக்குங்க. அடுத்தது வரிகளின் வகைகள். இந்தியாவில் எந்த டைப்பு வரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் நேரடி வரி, மறைமுக வரி ரெண்டுமே இருக்குங்க. நேரடி வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி. இந்த 3ம் நேரடி வரிக்கு எடுத்துக்காட்டு. நேரடி வரியை பற்றி பேராசிரியர் ஜே.எஸ். மில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேர்முக வரி அல்லது நேரடி வரி என்பது யார் மீது விதிக்கப்படுகிறதோ, அதாவது டேக்ஸை யார் மேலே போடுறோமோ அவர் தான் அந்த வரியை கட்டணும் அப்படிங்கிறது தான் நேர்முக வரின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜே.எஸ். மில் சொல்கிறாரு. அடுத்தது இந்த 3 விதமான நேரடி வரியையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வருமான வரி. இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரியில் மிக முக்கியமான வரி. அதாவது நேரடி வரி சொன்னோம் இல்லைங்களா, இந்த நேரடி வரியில் மிக மிக முக்கியமான வரி என்னன்னா வருமான வரி. குறிப்பாக இந்த வருமான வரி இந்தியாவில் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1860 அறிமுகம் செய்யப்பட்டது. யார் பண்ணாங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் அறிமுகம் பண்ணார். அடுத்தது நிறுவன வரி. நிறுவன வரி அப்படிங்கிறது கம்பெனி மேலே போடக்கூடிய வரி. இது இந்தியாவில் தோன்றுவதாக கருதப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிறுவன வரி இந்தியாவில் தோன்றுவதாக கருதப்படுகிறது. அடுத்தது சொத்து வரி அல்லது செல்வ வரி. என்ன அப்படின்னா, நம்ம சொத்து வச்சுருக்கோம்னா அந்த சொத்து மேலே போடுற வரி தான் சொத்து வரி. இது ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படும். அடுத்தது மறைமுக வரியை பார்க்க போகிறோம். மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இதெல்லாம் மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு. இது நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முத்திரைத்தாள் வரி இதெல்லாம் எங்கே வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம திருமணத்தை பதிவு பண்ணுறோம் அல்லது சொத்து ஆவணத்தை ஏதாவது பண்ணுறோம், ஒப்பந்த பத்திரம் போடுறோம் அப்படின்னா அங்கே முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறத விதிப்பாங்க. அடுத்தது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, அதாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2017 மார்ச் 29 நிறைவேற்றம் செய்யப்பட்டது. எப்போ நாடு முழுவதும் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 2017 ஜூலை 1 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 2 டேட்டு முக்கியம். சட்டத்தை எப்போ நிறைவேற்றம் பண்ணினாங்க, எப்போ அமுல்படுத்தினாங்க, இந்த 2 டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஜிஎஸ்டியின் நன்மைகள். ஜிஎஸ்டியுடைய நன்மை என்னென்னா, அடுக்கு விளைவுகளை நீக்குகிறது, ஒரு முனை வரியாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டியை உலகத்தில் முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு என்னென்னா ஃப்ரான்ஸ். எப்போனா 1954 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியுடைய வகைகளை பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையான ஜிஎஸ்டி இருக்குங்க. ஜிஎஸ்டியிலேயே 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, எஸ்ஜிஎஸ்டி அதாவது மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, சிஜிஎஸ்டி மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி,
ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்த 3 டைப்பான ஜிஎஸ்டி வகைகள் இருக்குங்க. இந்த 3ஐயும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பொருளை விற்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அந்த பொருள் விற்கிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி பில்லு போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டியில் பில்லில் தனித்தனியாக பிரித்து காட்டுவாங்க. அதாவது எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இதை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டுவாங்க. இப்போ உதாரணமாக ஜிஎஸ்டியில் 4 முக்கியமான விகிதங்கள் இருக்குங்க. வரி விகிதங்கள் இருக்குது. 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 28% இருக்குது. 4 முக்கிய வரி விகிதம் இருக்கா? இதில் 18% எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பொருளுக்கு 18% விதிக்கிறாங்க. அந்த பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் விற்கப்படுது அப்படின்னா பில்லில் எஸ்ஜிஎஸ்டி 9% அப்படின்னு காட்டுவாங்க, சிஜிஎஸ்டி 9%ன்னு சொல்லிட்டு 18% பிரித்து கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னால் மாநில அரசுகள் நிறைய வரிகளை விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரிகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிப்பு கூட்டு வரி, வேட்டு, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, இப்படி நிறைய வரிகளை கவர்மெண்ட் விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா மாநில அரசு. அதை ஜிஎஸ்டி வந்த பிறகு விட்டுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதுனால ஜிஎஸ்டியில் பாதி காசை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது மீதி பாதி காசை மத்திய அரசு கொடுப்பாங்க. ஏன்னா மத்திய அரசும் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னால் சுங்கத்தீர்வை வரி, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை வரி, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம் நிறைய கட்டணங்களை போட்டிருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. ஸோ வரக்கூடிய டேக்ஸை 2ஆக பிரித்து மத்திய அரசுக்கு பாதி, மாநில அரசுக்கு பாதியும் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே அந்த பொருள் விற்கப்படுது அப்படின்னா மட்டும்தான். இப்போ அந்த பொருள் ஒரு ஸ்டேட்டை தாண்டி வெளியே போகுது அப்படின்னா தனித்தனியாக பிரித்து காட்ட மாட்டாங்க. 18% அதை அப்படியே போட்டுருவாங்க. அதுதான் ஐஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபுல் அமௌண்ட்டும் போயிடும். கவர்மெண்ட்டு பார்த்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பிரித்து கொடுப்பாங்க. அடுத்தது வரி விதிப்பு முறை. உலகத்தில் வரி விதிப்பு எப்படி இருக்குன்னா 3 முறையாக இருக்குங்க. வளர்வீத வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை, தேய்வு வீத வரி விதிப்பு முறை. இந்த 3 டைப்பும் உலக முழுக்க இருக்குங்க. இது என்னன்னு பார்ப்போம். வளர்வீத வரி விதிப்பு முறைனா வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிக்கும். அதாவது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேக்ஸை கட்டணும். இதுதான் வளர்வீத வரி விதிப்பு முறை. உதாரணம் வருமான வரி. ஸோ எவ்வளோ வருமானம் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் கட்டணும். அடுத்தது விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை. இது என்ன அப்படின்னா வருமானத்தின் அளவை வந்து பொருட்படுத்தாமல் நீ இவ்வளவோ சம்பாரிச்சுக்கோ, நான் டேக்ஸை போடுவேன், நீ கட்டு அப்படிங்கிறது தான் விகித வரி விதிப்பு முறை. எடுத்துக்காட்டு நிறுவன வரி. அடுத்தது தேய்வு வீத வரி விதிப்பு முறை. இது என்ன அப்படின்னு பார்த்தா குறைந்த வருமானம் உடையவர்கள் அதிகமான வரியை கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னா இப்போ ஒரு பொருளை வந்து கடையில் போய் வாங்குறோம்னு வைங்களேன். பணக்காரர் அந்த பொருள் வாங்கினாலும் அதில் என்ன ஜிஎஸ்டி ரேட்டு போட்டிருக்காங்களோ அந்த ரேட்டு தான். ஒரு ஏழை வாங்கினாலும் ஜிஎஸ்டி என்ன ரேட்டு போட்டிருக்காங்களோ அந்த ரேட்டு தான். பாருங்கள், பணக்காரர் எவ்வளோ காசு வச்சுருக்காரு, ஆனால் அவர் கம்மியாக தான் கட்டுறாரு. அதுவே ஒரு ஏழைகிட்ட காசே இல்லை, ஆனால் அவர் அதிகமான காசு கட்டுறாரு. ஸோ இதுதான் தேய்வு வீத வரி விதிப்பு முறை. எடுத்துக்காட்டு விற்பனை வரி. அடுத்தது இந்தியாவில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் வந்து புதிய எடிசன் 2022-23 இல்லை. இது வந்து பழைய எடிசன் 2019 இருக்குது. நீங்கள் எடுத்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2015 கொண்டு வரப்பட்டது. பண மோசடி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2002 கொண்டு வரப்பட்டது. பினாமி பரிவர்த்தனை தடை திருத்த சட்டம் எப்போனா 2016 கொண்டு வரப்பட்டது. சுத்தமான பண செயல்பாடு அதாவது ஆப்ரேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது ஜனவரி 31, 2017 கொண்டு வந்தாங்க. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கட்டாயமாக படித்து வைக்கணும். முக்கியமான பாயிண்ட்டை வந்து பார்த்து முடிச்சிட்டங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள் என்ன அப்படின்னா இந்தியாவில் எத்தனை விதமான அரசு இருக்குங்க? மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது, உள்ளாட்சி அரசுகள் இருக்குது. ஸோ அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி, இந்தியாவில் உள்ள வரிகள் என்ன அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் முன்னாடியே பார்த்தாச்சு, நேரடி வரியும் இருக்குது, மறைமுக வரியும் இருக்குது. அப்போ 2 தான் இருக்குது. 3வது கேள்வி, வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்ன? அதாவது வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு என்னென்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க, வெளிநாட்டு கொள்கையை வந்து வரையறுக்கிறாங்க, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த 3ம் அப்படிங்கிறது சரி. அடுத்து 4வது கேள்வி, இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி என்ன வரினா விற்பனை வரி. நேரடி வரின்னு சொன்னால் அது வந்து வருமான வரி. அதுவே தனி நபர்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து
விற்பனை வரி. அடுத்து 5வது கேள்வி, ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறதுனா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி தான் உறுதிப்படுத்துது. அடுத்து 6வது கேள்வி, இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதல்ல எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1860 அறிமுகம் செய்யப்பட்டது. 7வது கேள்வி, சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு எந்த வரி விதிக்கப்படும்னா சொத்துனாவே என்ன வரி? சொத்து வரி தான். அப்போ சொத்து வரிங்கிறது கரெக்டு. அடுத்து 8வது கேள்வி, கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? கருப்பு பணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம்? பண்டங்கள் பற்றாக்குறை, கரெக்டு தான். அதிக வரி விகிதம், அதிகமான வரி போட்டாலும் பதுக்கல் நடக்கும். அடுத்து கடத்து, அப்போ இந்த மூன்றுமே சரியான காரணம் தான். அடுத்து 9வது கேள்வி, வரி ஏய்ப்பு என்பது சட்டவிரோதமானது. டேஸ் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எப்படி வரி ஏய்ப்பு செய்கிறாங்கன்னா தனிநபரும் பண்ணுறாங்க, அறக்கட்டளையும் பண்ணுறாங்க, சில நிறுவனங்களும் பண்ணுறாங்க. ஸோ மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 10வது கேள்வி, கட்டணம் என்பது என்ன? கட்டணம் அப்படின்னா அதாவது கட்டணம்னா அபராதம் மற்றும் பறிமுதல், இந்த ரெண்டுமே கட்டணம் தான். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வரி மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. 2வது கேள்வி, வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. 3வது கேள்வி, நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவருக்கு மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அடுத்து 4வது கேள்வி, நிறுவன வரி பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. நிறுவனம்னாவே நிறுவன வரி தான். அடுத்து 5வது கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017. அடுத்து 6வது கேள்வி, வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் என்ன பணம்னா கருப்பு பணம். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? எது சரின்னு கேட்குறாங்க. 1 by 1 பார்ப்போம். ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி, இது கரெக்டு தான். ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி தான். 2வது கூற்று, இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும், நேரடி வரியெல்லாம் கிடையாது, அப்போ இது தப்பு, நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது, அப்போ இது மட்டும் தப்பு. 3வது கூற்று, இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது, கரெக்டு. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும், அப்போ கரெக்டு. அப்போ தவறானது அப்படின்னு பார்த்தா இந்த 2 மட்டும் தப்பு, அப்போ 1, 3, 4 சரி. அடுத்து 2வது கேள்வி, சரியில்லா கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். எது தப்புன்னு பாருங்கள். முதல் கூற்று, இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களின் பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூல காரணமாகும், இது கரெக்டு தான். 2வது கூற்று, கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறையாகும், கரெக்டு தான். 3வது கூற்று, கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கிய காரணமாகும், இது கரெக்டு தான். அப்போ அடுத்த 4வது கூற்று, வரி விகிதம் குறைவாக இருக்கும் பொழுது அதிக கருப்பு பணம் தோன்றுகிறது. வரி கம்மியாக இருந்தால் கருப்பு பணம் வராது, வரி அதிகமாக இருந்தால் தான் கருப்பு பணம் வரும். அடுத்து பொறுத்துக, வருமான வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி, இங்கே தப்பாக குறிச்சிருக்காங்க, ஸோ தப்பு. வருமான வரி என்பது நேர்முக வரி. ஆயத்தீர்வை வரி என்பது மறைமுக வரி. வேட் என்பது மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 கொண்டு வரப்பட்டது. கருப்பு பணம் கடத்தலுக்கு துணை புரியக்கூடியது. முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.